சார் நிறைய நான் இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னேன். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே கூட இப்படி துணைவேந்தர்கள் மாநாடு நடக்க இருப்பதாக ஒரு சுற்றறிக்கை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டது சார். அப்போது ஜெகதீப் தங்கர் ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் பங்கேற்பது தொடர்பான எந்த குறிப்புகளும் இல்லை. இதை மோதலாக கட்டமைக்க முயற்சி மேற்கொள்வது வருந்தத்தக்கதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, இதில் ஏதாவது உண்மை இருக்கா? 3 மாதங்களுக்கு முன்பாகவே துணைவேந்தர்களுடைய மாநாடு நடத்தப்படும் என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட பொழுது உச்சநீதிமன்றம் இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது உச்சநீதிமன்றம் அனைத்து அதிகாரமும் வேந்தராக இருக்கின்ற அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு தான் இருக்கிறது என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு நியாயப்படியாக இருக்கக்கூடிய கவர்னர் இந்த மாநாட்டை ரத்து செய்திருக்க வேண்டும். ரத்து செய்துவிட்டு உச்சநீதிமன்றத்தை நான் மதிக்கிறேன், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி இருப்பாரானால் ஐயா RN ரவி அவர்கள் ஒரு ஜனநாயகவாதி என்பதை நாம் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், மாநில அரசாங்கத்தோடு ஒரு போட்டி அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று தன்னுடைய எஜமானர் ஆறாக இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் RSS அந்த பஜ்ரங்க தள் கூட்டம் சொல்லிய செயலை அவர் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீதிமன்றம் என்பது என்னமோ முதலில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து அப்புறமேலும் மனிதனை கடித்த என்று சொல்வதைப் போல தமிழக அரசோடு மோதுவது, தமிழக முதல்வரோடு மோதுவது, அதன் பிறகு ஒரு உச்ச நீதிமன்றத்தை அவர் சவாலுக்கு இழுப்பதைப் போல ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு IPS அதிகாரி, சட்டம் படித்து விட்டு வந்தவர். ஏதோ ஒரு சாதாரண மனிதராக இருந்தால், சாதாரண மனிதர் இந்த தப்பு செய்திருந்தால் நாம் அதை தெரியாமல் செய்தார் என்று கூட தெரிந்து கொள்ளலாம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து விதிகளையும் முறையாகவும் சரியாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்ற IPS அதிகாரியாக இருக்கிற ஆளுநர் RN ரவி அவர்கள் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. எங்கள் தலைவர் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடந்த 16ஆம் தேதி துணைவேந்தர்களுடைய மாநாட்டை, துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை தலைமை செயலகத்தில் நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடத்தி எப்படி அந்த தலைமை எப்படி எதிர்காலத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் மாணவர்களுடைய வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு எப்படி கல்விகள் போதிக்க வேண்டும், ஏனென்றால் வளர்ந்து வருகின்ற பொருளாதார வளர்ச்சி, வளர்ந்து வருகின்ற கல்வியினுடைய மாற்றங்கள், இவைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கல்வி திட்டம் இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை சொல்லி இருக்கிறார். வந்திருக்கின்ற துணைவேந்தர்களும் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள். எதிர்பார்ப்புகளை தெரிவித்தார். அது ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இது நடந்திருக்கு. நடக்கிறப்ப போட்டிக்கு ஒரு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரம் இருப்பவர்கள் தான் சார் நடத்த முடியும். அதிகாரம் இல்லாதவர் ஆளுநர் எப்படி நடத்தலாம்? இது சட்டத்தை மீறியது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தையும் உடைய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கிறது. கண்டிப்பாக ஐயா கல்வியாளர்கள், படித்தவர்களை, பட்டம் பெற்றவர்களை, அறிவுஜீவிகளை எல்லாம் பக்கத்தில் நீங்கள் உட்கார வைத்து கொண்டு ஒரு அரசியல்வாதியாக இருக்கிற என்னையும் உட்கார வைத்திருக்கிறீர்கள். அவர்களும் என்னை காட்டிலும் தெளிவாக சொல்லக்கூடியவர்கள். ஏனென்று கேட்டால் ஐயாவெல்லாம் தெளிவாக இதை பற்றி சொல்லக்கூடியவர்கள். ஆகவே ஆளுநர் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது. இப்பொழுது கூட நம்மளுடைய ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். போட்டியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கின்ற அரசுக்கு போட்டியாக கவர்னர் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதே போல ஒரு பெருந்தன்மையோடு நாங்கள் துணைவேந்தருடைய மாநாட்டை நடத்தவில்லை என்று அறிவித்தால் அது ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்பதுதான் என்னுடைய வாதம். ஓகே சார், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகும் சரி, வருவதற்கு முன்பாகவும் சரி, இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப அமைதியாக இருக்குது. இதுக்கு அவங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, உங்களோட பார்ட்டியும் கொடுக்கல. உங்களை எப்படி இங்கே அனுப்புனாங்க அப்படின்ட்டு நான் முதல்ல ஆச்சரியம் தான் பட்டேன். எப்படி திமுகலேருந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், இதை குறித்து ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாங்க. இல்லை யாராவது பக்கத்தில் பேசுனாங்கன்னா அதுக்கு தகுந்தபடி பேசிட்டு போயிடலான்ட்டு முடிவோடு ஆளுநர் அவர்கள் மாநாடு நடத்துகிறார், நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், அவ்வளோதான். எலி பொறியியலை சிக்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தையே ஒரு கை பார்க்கலாம் என்று ஆளுநர் முடிவெடுத்திருக்கலாம். அதனால் கூட அவர் நடத்தலாம். நான் 2 வார்த்தை மட்டும் சொல்கிறேன். ஐயா அவர்கள் மாறன் ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது அழகாக சொன்னார். வேந்தராக கவர்னர் இருக்கிற பொழுது முதல்வர் நிகழ்ச்சி நடத்தவில்லை. ஆனால்
இப்பொழுது வேந்தருக்கு கூடிய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் முதல்வர் அரசாங்கத்திற்கு கொடுத்து அரசாங்கத்திற்கு தந்திருக்கிற பொழுது ஒரு வேந்தர் நடத்துகிறாரே இது நியாயமா என்றும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது முதலிலே தவறு. ரெண்டாவது விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நெறியாளர் சொல்கிறப்ப சொன்னீங்க, அவர் கவர்னர் வந்து பாலியல் தொல்லையில் தமிழ்நாடு சிக்கி சீரழியுது அப்படின்னு. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், இது தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு மதத்தலைவர் ஆட்சி நடத்துகிற பொழுது மதத்துக்கு வந்து மதகுரு இருப்பார். மதகுரு என்று சொல்லக்கூடியவராக இருக்கிற துக்ளக் ஆசிரியனுடைய குருமூர்த்தி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. துக்ளக் பத்திரிகையில் கேள்வி வருது, இந்தியாவிலேயே பாலியல் தொல்லை அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் யாவை என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அதே போல பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான், ஹரியானா மாநிலத்தில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று அவர் தப்பு. நான் என்ன சொல்றேன், அவர் சொன்ன கருத்தை நான் சொல்றேன், அவர் சொன்னதும் தப்பு. ஏன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்றது அந்த மாநிலம் கிடையாது, உத்தரப்பிரதேசம் எல்லாம் முதலிடம் கிடையாது, மகாராஷ்டிரா தான் முதலிடம். அதில் அவர் மகாராஷ்டிரா சொல்லியிருக்காரு, மும்பை 5 மாநிலத்தில் மகாராஷ்டிரா வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது ஏதோ கல்வியில் தமிழ்நாடு, 2வது இடம் தமிழ்நாடு. அவர் தமிழ்நாட்டை சேர்த்திருக்க மாட்டார். தமிழ்நாடு இல்லை இருக்குது. அவர் சொன்ன துக்ளக் பத்திரிகையில் தமிழ்நாடு இல்ல சார். நான் தான் சொல்றேன் சார், அவர் சொல்லி இருக்கிறதே தப்புன்ட்டேனே நானு. சரி, அதாகவே மும்பை தான் ஃபர்ஸ்ட்ங்கறீங்க. நான் சொல்லல சார், இந்தியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட். தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைகள் எங்கே நடந்தாலும் அடுத்த நிமிடத்தில் எங்கள் அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல பார்த்தீர்களானால் கல்வியில், உயர்கல்வியில் தமிழ்நாடு உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே உயர்கல்வியில் அதிகம் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிற மாநிலம் எந்த மாநிலம் என்று கேட்டால் அது தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, உயர்கல்வியில் சேருகிறவர்களுடைய சதவீதம் 51.3%. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிற மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆளுநர் அவர்களுடைய அதிகார வரம்புகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆளுநர் நாங்கள் வேந்தர்களுடைய மாநாட்டை நடத்துவேன் என்று சொல்வதை ஒன்றிய அரசாங்கம் அனுமதிக்குமா அனுமதிக்காதா என்பதுதான் என்னுடைய கருத்து. நாளை இதே ஜனாதிபதி மாட்சி தங்கிய மூர்மு அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்காமல், ஒரு பிரதமரையோ ஒரு உள்துறை அமைச்சரையோ கலந்து ஆலோசிக்காமல் நான் ஒரு மாநாடு, அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு மாநாட்டை, இந்தியாவில் இருக்கிற துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நான் நடத்துகிறேன் என்று சொன்னால் நாட்டினுடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அதற்கு அனுமதி தருவார்கள் என்றால் கண்டிப்பாக தரமாட்டார்கள். ஆனால் எங்கள் முதலமைச்சர் எவ்வளவு பொறுமையாக, எவ்வளவு கவர்னர் எவ்வளவு அதிகாரம் மீறலும் அத்துமீறலும் செய்தாலும் அதை பொறுமையாக கையாண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் இருக்கிற பொழுது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வருது, அமலுக்கு சட்டம் வருது, இந்து சட்டம் வருகிறது. இந்த சட்டத்திலே சொல்லப்படுகிற கருத்தெல்லாம் இவரால் ஏற்க முடியவில்லை. ஏற்க முடியாத காரணத்தால் அன்றைக்கு இருக்கின்ற அட்டர்னி ஜெனரலாக இருந்த சீதல் வாட்டின் என்று சொல்லக்கூடியவரை அப்பொழுது அழைக்கிறார். அழைத்து கேட்கிறார், இந்த சட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறது, எனக்கு என்ன அதிகாரம் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக நீங்கள் இருக்கலாம், விடுதலைக்காக பாடுபட்டவராக இருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதமர், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்றத்திற்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது, குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது, அவர்கள் சொல்லும்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி என்று சொன்ன பிறகு ராஜேந்திர பிரசாத் அடுத்த நிமிடத்தில் தன்னுடைய எதிர்ப்பு கணையை கீழே போட்டு விடுகிறார். ஆனால் நம்மளுடைய கவர்னர் என்ன செய்திருக்க வேண்டும்? IPS அதிகாரியாக இருக்கிறவர் இப்படி உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்கிறார். நான் கேட்கிறேன், உச்சநீதிமன்றம் எப்பொழுது 142 பயன்படுத்தி இருக்கிறது? 2 சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் 2 முறைதான் 142 பயன்படுத்தி இருக்கிறது. ஒரு வழக்கு எந்த வழக்கு என்றால் பேரறிவாளன் வழக்கு, இன்னொரு வழக்கு என்னவென்று கேட்டால் கவர்னருடைய வழக்கு. அப்படி என்று சொன்னால் எதற்கு அந்த அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது என்றால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற பொழுது அந்த நெருக்கடிகளை கூட நீதியை நிலைநாட்டுவதற்காக தான் 142 சட்டப்பிரிவு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு உச்ச நீதிமன்றம் பயன்படுத்திய பிறகு நான் கேட்கிறேன் சார், ஒரு கவர்னர் என்பவர் யார்? 10 மசோதாவை நிறைவேற்றிய பிறகு கிடப்பில போட்டீங்க. ரெண்டுக்குமே இவர் கவர்னராக வந்த பிறகுதான் அது நடந்ததா? ஆமா, பேரறிவாளன்
அதே பேரிடர் பலம் அது வந்தது. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து நீட் தேர்வுக்கு நம்ம சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி காலத்திலே இப்போ தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போச்சு, கவர்னர் மூலமாக போச்சு. அது என்ன ஆச்சு நமக்கு தெரிஞ்சுதா? தெரியல. எப்ப தெரிஞ்சதுன்னா, திமுக நீதிமன்றத்திற்கு போகிறது, நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கிறது. கேள்வி கேட்கிற பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பிய அந்த மசோதா என்ன ஆனது என்று கேட்ட பிறகு, அந்த மசோதாவை நாங்கள் அனுப்பி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்ன பிறகுதான் நமக்கு தெரிகிறது ஒரு செய்தி என்று சொன்னால், அதை கிடப்பிலே ஒரு குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் போட்டுக் கொள்கிறார். ஆனால் வக்பு சட்டத்தினுடைய திருத்த மசோதா வந்ததல்லவா, எத்தனை நாள்ல ஜனாதிபதி இது கொடுத்தாங்க? ஒரே நாள் 2 நாள்ல கொடுத்துட்டாங்க. அப்படின்னாக்க சார் என்னவென்று கேட்டால், எனக்கும் சட்டம் ஒன்றுதான், குடியரசுத் தலைவருக்கும் சட்டம் ஒன்றுதான், எனக்கும் சட்டம் ஒன்றுதான், ஆளுநருக்கும் சட்டம் ஒன்றுதான். உயர்ந்தவன் என்பதற்காகவோ தாழ்ந்தவன் என்பதற்காக சட்டம் எது வேண்டாலும் வளையலாம். நாணல் வளையலாம், அரசு வளையலாம், அரசாங்கம் வளையலாம், சட்டமன்றம் வளையலாம், நாடாளுமன்றம் வளையலாம். ஆனால் நீதிமன்றம் மட்டும் வளைந்து விட்டது என்று சொன்னால் அந்த நாட்டுக்கே பெரிய ஆபத்தாக வந்துவிடும். அந்த ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கவர்னர் அவர்கள் அழைக்கின்ற அந்த மாநாட்டுக்கு துணைவேந்தர்கள் போக மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, யூபிஎஸ்சியில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கவர்னர் வாழ்த்து சொல்கிறார். கவர்னர் வாழ்த்து சொல்கிற பொழுது அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பல பேர் சொல்கிறார்கள், தமிழ் புதல்வன் திட்டத்தில் மூலம் படித்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிற பொழுது, ஒரு கவர்னருக்கு ஒரு நல்ல மனம் படைத்த கவர்னராக இருந்தால், எங்கள் தமிழ்நாடு, நான் கவர்னராக இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இப்படி உயர்கல்வியை பெற்றிருக்கிறார்கள் என்று பெருமையாக வாழ்த்து சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, இந்த மாநாட்டில் இன்னொன்று சொல்றதாக பத்திரிகை செய்தி, மும்மொழி திட்டத்தை பற்றியும் மும்மொழி கொள்கையை பற்றியும் துணைவேந்தர்களுக்கு மத்தியில் நாங்கள் ஆலோசனை செய்ய போகிறோம் என்கிறார்கள். நான் ஒன்றும் கிடையாது. மும்மொழி கொள்கையில் இருக்கின்ற மகாராஷ்டிரம், அந்த மகாராஷ்டிரத்தின் நிலை என்னவென்று கேட்டால், அவர்கள் இப்பொழுது இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். ஏன் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தாய்மொழியாக இருக்கிற மராட்டியத்தை கற்க வேண்டிய அவசியமில்லை என்று RSS தலைவராக இருக்கின்ற சுரேஷ் பையாஜி ஜோஷி என்பவர் வந்து பேசிய பிறகும் அவர்களுடைய தரவரிசையின்படி பார்க்கிற பொழுது கல்வியிலே பின்தங்கி இருக்கிறோம். இருமொழி கொள்கை இல்லாமல் மும்மொழி கொள்கை என்று நம் கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தால் முதல் இடத்தை முந்தியிருக்கிற தமிழ்நாடு இன்னும் உயர்ந்த இடத்திற்கு போய்விடும். ஆகவே நம்மளுடைய மாநிலத்திலும் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால், தெற்கை மட்டும் எங்கள் திராவிட மாடல் ஜெயிக்கவில்லை, வடக்கை நோக்கும் எங்கள் திராவிட மாடல் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம்.